எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் வேர்க்கடலை லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு தடவை பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஸ்நாக்ஸை விடவே மாட்டாங்க. ரொம்ப ஹெல்த்தியான சூப்பராக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 கப்பு வேர்க்கடலை எடுத்துக்கிறேன். அதை கெடா செட்டில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். வறுத்த கடலையாக இருந்தால் ட்ரை ரோஸ்ட் பண்ண தேவையில்ல. தோலை மட்டும் நீக்கிட்டு டைரெக்டாக செய்யலாம். இது பச்சை நிலக்கடலைங்கிறனால நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன், தோல் தனியாக வர அளவுக்கு. அதுக்கப்புறமா இதை ஒரு தட்டில் கொட்டி வச்சு நல்லா ஆற வச்சுக்கிட்டேன். ஆறுனதுக்கப்புறமா நம்ம கையை வச்சே உதுத்து விட்டோம்னா தோலெல்லாம் வந்துடும். இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு, லஞ்ச் பாக்ஸ் ஐட்டம், நிறைய ரெசிபீஸ் எல்லாமே நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த ரெசிபீஸையும் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த அளவுக்கு நல்லா கை விட்டு எடுத்துடணும். தோலை ஒரு 3/4 வாசி எடுத்துட்டேன். தோலோடு அப்படியே போட்டோம்னா டைஜஸ்ட் ஆகாது. அதுக்காக தான் அந்த தோலெல்லாம் எடுத்துடுறோம். ஏற்கனவே மிக்சியில் நம்ம கடலை எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவுக்கு நாட்டு சர்க்கரையை பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது பொடியாக தான் இருக்கும், இருந்தாலும் மிக்சியில் ஒரு ஓட்டு ஊட்டி வச்சுக்கிட்டோம்னா அது கரெக்டான டெக்ஸ்சரில் இருக்கும். இப்போ அந்த கடலையும் அதோடு போட்டு அரைச்சி, கொஞ்சம் க்ரன்ச்சியாக தான் அரைச்சிருக்கேன். ஸ்மூத்தாக வேணுனாலும் நீங்கள் அரைச்சிக்கலாம். இதை நம்ம கையால் நல்லா பிசையணும். இதில் வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா கடலையிலே கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதே போல் நாட்டு சர்க்கரையிலையும் நம்ம கை வச்சதும் சூட்டுக்கு இலகி வரும். இதை வச்சே நம்ம நல்லா உருண்டை பிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், உதிர்ந்து போயிடும். அதனால் நம்ம அப்படி ஆகும்போது என்ன பண்ணணும்னா, கையில் ஒட்டியிருக்க அந்த மிக்சரெல்லாம் தட்டி விட்டுட்டு மறுபடியும் ஒரு நிமிஷம் போல் இந்த மிக்சரை நல்லா கையில் பிசைஞ்சு விடணும். அப்போ தான் அந்த மறுபடியும் வெல்லம் இலகி வரும். நம்ம அதோடு சேர்த்து பிடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். இதை நீங்கள் பசங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இதே போல் நிறைய ரெசிபீஸோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது ட்ரிச்சி ஃபுட் கோர்ட் லாவண்யா. தேங்க்யூ.